ஆற்றல்ங்கிறது சாதாரண ஆற்றல் கிடையாது. இந்த காலகட்டத்துல இதெல்லாம் உண்மையான்னு கேட்டீங்கன்னா, சத்தியமான உண்மை. மத்தவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. தியானம் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இறைவனுடைய அருள் ஆற்றல் உள்ள வாங்குற ஒவ்வொருத்தவங்கனால மட்டும் தான் இத அனுபவிக்க முடியும். அடுத்தவங்க வேணும்னா சொல்லலாம், இதெல்லாம் பொய்யி, இந்த மாரி எல்லாம் நடக்காது, இதெல்லாம் ஏமாத்து வேலை அப்படின்னு யாரு அனுபவிக்கலையோ அவங்க மட்டும் தான் பேசுவாங்க. அனுபவம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னா தியானம் செஞ்சு பார்க்கணும். அதுவும் தியானம் என்ன 1 வருஷம் 2 வருஷம் செஞ்சா வந்துருமா? கிடையாது. பெரிய பெரிய தவங்கள்லாம் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். தவம் செய்ய செய்ய இறைவன் யாரு? இறைவன் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிவாங்க. எல்லாமே உண்மை. எப்படிப்பட்டவர் இறைவன்? எல்லாமே நமக்கு தெரிய வரும். அப்படிப்பட்ட இறைவனை நம்ம அனுபவிக்கணும். இறைவனுடைய ஆற்றல் நமக்கு வரணும். இறைவன் நமக்கு துணையாவே இருக்கணும். இறைவன் தான் எல்லாமே அப்படின்னு நம்ம நினைச்சு ஒவ்வொரு விஷயமும் செய்யும் போதுதான் அப்படிப்பட்ட ஆற்றலை நம்மளால உணரவே முடியும். நம்ம எதுக்கு முக்கியத்துவம் தரோம்? யாருக்கு முக்கியத்துவம் தரோம்? அது ரொம்ப முக்கியம். இறைவனுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும்போதுதான் இறைவன் நமக்கு முக்கியத்துவம் தருவாரு. முக்கியத்துவம் நம்ம அவருக்கு தரல அப்படின்னா இறைவன் நமக்கு முக்கியத்துவம் தர மாட்டாரு. ஒரு வாரம் ஃபுல்லா எடுத்துக்கோங்க. அல்ல ஒரு நாள் 2 நிமிஷம் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டா சரியாயிடுமா? இறைவன் கொடுத்துருவாரா? மாட்டாரு. நம்ம எப்படி இருக்கோம்? நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு? நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? அதுதான் முக்கியம். அப்படிப்பட்ட வாழ்க்கை முறைய நம்ம சரியா வாழும்போதுதான் இறைவனுடைய இந்த வழிகாட்டுதல் மூலமா நம்ம நடக்கும்போதுதான் இறைவன் நமக்கு எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிப்பார். அப்படி செஞ்சாதான் நம்மனால இறைவனுடைய அருளை உணர முடியும். இறைவனுக்குன்னு தனியான ஒரு மகத்துவம் உண்டு. அவருக்குன்னு தனியான ஒரு ஆற்றல் உண்டு. அப்படிப்பட்ட மகத்துவமான ஆற்றல் நமக்குள்ள வரணும்னா நம்ம கம்ப்ளீட்டா இறைவன் அப்படின்றவருக்கு ஒரு பெரிய இடத்தை தரணும். ஒவ்வொரு நாளும் அவருக்குன்னு தனியான நேரத்தை ஒதுக்கணும். அப்படி ஒதுக்கும் போதுதான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிணிகள் சரியாகும். நோய்கள் நம்மளை விட்டு ஓடி போகும். வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை எதுவுமே உண்மை கிடையாது. அத்தனை பிரச்சனையும் ஒண்ணுமே இல்லாம துவம்சமாகும். நமக்கு கண்ணுக்கே தெரியாது. ஏதாவது பிரச்சனை வந்தாலும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வலைய இறைவனை நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த பிரச்சனையாவே நம்ம கண்ணுக்கு தெரியாது. இதுவுமே ஒரு வழியில சரியாயிடும் அப்படின்ற எண்ணம் இறைவன்கிட்ட நம்ம கொடுக்கும் போது மட்டும்தான் வரும். இல்ல அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் பயந்துட்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் பயப்படுவோம். இன்னைக்கு எப்படி இருக்க போகுது? நாளைக்கு எப்படி இருக்க போகுது?